அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்ற 20வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 8 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தன்னுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய வசனங்கள். நீங்கள் ரகசியமாக எதையும் பேசினாலும் அல்லது வெளிப்படையாக பேசினாலும், உங்களுக்கே நீங்கள் மறைத்துக் கொண்டு மனதில் ஏதேனும் நீங்கள் எண்ணினாலும் அவை அனைத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவான் என்று அந்த வசனங்களில் இறைவன் சொல்லி காட்டியிருந்தான். இப்போது நாம் பார்க்க போவது 9, 10, 11, 12 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்களிலிருந்து எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இறைத்தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வின் ஒளிமிகுந்த பக்கங்களை எடுத்துரைக்க தொடங்குகின்றான். அப்படி எடுத்துரைக்க தொடங்கும் போதே தொடக்கத்திலேயே அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள். வஹல் அதாக ஹதீஸ் மூசா, நபியே, உம்மிடம் மூசாவை பற்றிய தகவல்கள் வந்தனவா? இது ரஆ நாரன், அவர் தன்னுடைய மனைவியிடத்தில் ஃபகாரலி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவியிடத்தில் அவர் சொன்னார், ஒரு நெருப்பை பார்த்த நேரத்தில், உம்குது, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் ஒரு நெருப்பை இப்போது கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். லஅல்லி ஆதீகு மின்ஹா பிகபஸ், அதிலிருந்து நான் ஒரு பந்தத்தை எடுத்து வருகின்றேன். அவ் அஜிது அலன் நாரி ஹுதா, அல்லது அந்த நெருப்பு எங்கே கிடைக்கும் என்கின்ற ஒரு வழியையாவது நான் கண்டுபிடித்து விட்டு வருகின்றேன் என்று கூறினார். இது பற்றிய தகவல்கள் எல்லாம் நபியே உம்மிடம் வந்ததா என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கேட்கிறார். இந்த தகவல்களை, இந்த வசனத்தின் பின்னணியை புரிந்து கொண்டால்தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது அல்லாஹு தஆலா கேட்பது, மூசா நபியை பற்றிய தகவல்கள் நபியே உம்மிடம் வந்தனவா என்று கேட்கிறார். மூசா நபியை பற்றி நாம பின்னால சொல்ல போறோம். இந்த தகவல் இதுக்கு முன்னால உங்கள்கிட்ட வந்திருக்கா? நாம சொல்றதுக்கு முன்னாடி வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்படியானால் நாம் தான் இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லுகின்றோம். அப்படி சொல்லியதிலிருந்து உங்களுக்கு தெரியாத தகவல்களை, நீங்கள் எந்த சமுதாயத்தில் வாழுகின்றீர்களோ அந்த சமுதாயத்து மக்கள் அதுவரைக்கும் அறிந்திராத தகவல்களை நாம் உங்களுக்கு சொல்கிறோம், இந்த வேதத்தின் வழியாக சொல்கிறோம் என்றால் இது இறை வேதம் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்பது ஒன்று. இன்னொன்று, ஹல் அத்தாக்க என்றால் உங்களிடம் வந்ததா என்று கேட்கக்கூடிய வசனங்களின் பொருள் என்னவென்றால், ஏற்கனவே இது பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டி இருக்கிறேன் என்பதாகும். மொத்தத்தில் இப்போதுதான் சொல்லப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டாலும், அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல்களை அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவிக்கின்றான் என்று எடுத்துக்கொண்டாலும், பின்வரக்கூடிய தகவல்கள் முக்கியமானவை என்பதை இந்த சொல்லின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் பின்னணியை நாம் முதலில் பார்ப்போம். இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் எகிப்து நாட்டில் பிறந்து ஃபிரௌனுடைய மாளிகையிலே வளர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 2 சகோதரர்களுக்கு இடையில், 2 மனிதர்களுக்கு இடையில் சமாதானம் செய்து வைப்பதற்காக சென்ற நேரத்தில் அவர்களிலே ஒருவன் மனமுரண்டு பிடித்தவனாக இருந்தான். அவனை இறைத்தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னடா நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், கேட்க மாட்டாயா என்று ஒரு தட்டு தட்டினார்கள். அவனுடைய ஆயுள் முடிந்து போய்விட்டது, அவன் இறந்து விட்டான். தன் மீது கொலை பழி விழுந்து விட்டதே, இது ஊருக்கு தெரிந்து விடுவதற்கு முன்னால் நாம் இந்த ஊரையே காலி செய்துவிட்டு போய்விட வேண்டும். ஏனென்றால் ஃபிரௌன் நம்மை தண்டிப்பதற்கு அவர் தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார், அவருடைய கையிலே மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று மூசா நபி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போகின்றார்கள். அவர்கள் போய் சேர்ந்த இடம் மதியன். அது பற்றிய தகவல்கள் பின்னால் வருகின்றன, நாம் பின்னால பார்த்துக் கொள்ளலாம். அங்கே இறைத்தூதர் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளை அவர்கள் மணமுடித்துக் கொண்டார்கள். 10 ஆண்டு காலம் ஷுஐப் நபியினுடைய
ஆட்டு மந்தைகளை அவர்கள் மேய்த்து அதன் கூலியை மகராக வைத்து ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளை மூசா நபி மணமுடித்துக் கொண்டார்கள். மணமுடித்து சில நாட்கள் கழித்து அங்கிருந்து ஷுஐப் நபியிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். மாமனாரிடத்தில், நான் என்னுடைய சொந்த தாய், என்னை பெற்றெடுத்த தாய் எகிப்து நாட்டில் இருக்கின்றார். என்னை பற்றிய தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நான் முழுமையாக சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய தாயை நான் பார்க்க செல்ல வேண்டும் என்று மாமனார் ஷுஐப் நபியிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு மூசா நபி மதியன் நாட்டிலே இருந்து எகிப்து நாட்டுக்கு புறப்பட்டு வருகின்றார்கள். மதியனும் எகிப்தும் பக்கத்து பக்கத்து நாடுகள் தான். இப்போது மதியனிலே இருந்து புறப்பட்ட இறை தூதர் மூசா நபி அவர்கள் எகிப்து நாட்டினுடைய எல்லைக்குள்ளே நுழைகின்றார்கள். ஒரு பயணக் கூட்டத்தோடு தான் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சில அறிவிப்புகள் கூறுகின்றன. ஒரு வேலைக்காரனையும் துணைக்கு அழைத்து வந்தார்கள் என்று வேறு சில அறிவிப்புகள் கூறுகின்றன. மொத்தத்தில் இறை தூதர் மூசா நபி அவர்கள் எகிப்து நாட்டின் எல்லைக்குள்ளே நுழைந்து பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மாலை நேரம் நெருங்கியது, இரவும் வந்துவிட்டது. இரவு வந்துவிட்டதால் அந்த பாலைவன பயணத்தை எப்படி மேற்கொள்வது என்று அவர்களுக்கு குழப்பம். அவர்கள் வழி மாறிவிட்டார்கள். இரவிலே சரியாக திசை தெரியாததன் காரணமாக அவர்கள் வழி மாறிவிட்டார்கள். வழி மாறி போய்விட்டார்கள் என்றால் கடுமையான குளிர் அடிக்கக்கூடிய நேரம். அப்போது மனைவிக்கு குழந்தையும் பிறந்து விட்டது. சில அறிவிப்புகளின்படி குழந்தையும் பிறந்து விட்டது. ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. கடுமையான குளிர் அடிக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் ஆடுகளையும் அவர்கள் மேய்த்துக் கொண்டு அவர்கள் எகிப்து நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வழி தவறிவிட்டதன் காரணமாக அந்த குளிர் கடுமையான குளிர் அடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக இறை தூதர் மூசா நபியும் அவருடைய மனைவி இருவரும் கதகதப்பு தரக்கூடிய கம்பளி ஆடைகளை அணிந்து கொண்டு, தலைக்கு கம்பளி தொப்பி எல்லாம் அணிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் குழந்தை பிறக்கிறது. இப்போது இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வது, உதவிக்கு கூட ஆளை வேறு யாரும் நமக்கு உதவி செய்வதற்கு கூட ஆள் இல்லாத இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் அவருடைய கண்களுக்கு தொலைவிலே ஒரு நெருப்பு தென்படுகிறது. அந்த நெருப்பை பார்த்துவிட்டு தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கின்றார்கள், பதறாதீர்கள், பதற்றப்படாதீர்கள். இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் நீண்ட தூரம் என்னோடு நடந்தும் வருவதற்கு மிகவும் சிரமப்படுவீர்கள். ஆகையினால் கொஞ்சம் இங்கேயே இருங்கள். நான் போய் அந்த நெருப்பை எடுத்துவிட்டு வருகின்றேன். நெருப்பு எரிந்து கொண்டிருப்பவருடைய கண்களுக்கு தெரிகிறது. அந்த நெருப்பை நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அந்த நெருப்பு எனக்கு கிடைக்காவிட்டாலும் அந்த நெருப்பு எங்கே கிடைக்கும் என்கின்ற தகவலையாவது நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்று மனைவியை இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதுதான் இந்த வசனத்தின் பின்னணி. இப்போது இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இது ரஆ நாரன், இறை தூதர் மூசா நபி அவர்கள் ஒரு நெருப்பை கண்டார்கள். கண்ட சமயத்தில் ஃபகால, கண்டபோது தன்னுடைய மனைவியிடத்தில், ஃபகால லி அஹ்லிஹி, மனைவியிடத்திலே கூறினார், உம்குசு, இங்கேயே நீங்கள் இருங்கள் என்று கூறினார். உம்குசு என்கிற இந்த சொல் பன்மை சொல். உம்குஸ் அல்லது உம்குசி என்பது பெண்பால் ஒருமை சொல். நீ இங்கேயே இரு என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று பன்மை சொல்லாக இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொன்னதற்கு காரணம், ஒன்று, மனைவியை அப்படி பன்மை சொல்லால் விழித்து கண்ணியப்படுத்தினார்கள் என்று ஒரு விளக்கமும், அல்லது வேலைக்காரனையும் உடன் அழைத்து வந்திருந்ததனால் அவரையும் சேர்த்து நீங்கள் என்று பன்மை சொல்லாக சொன்னதாகவும், இப்படியெல்லாம் சில பொருட்கள் இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றன. மொத்தத்தில் இங்கேயே நீங்கள் தங்கி இருங்கள் என்று தன்னுடைய குடும்பத்தினரிடம் சொன்னார். தனக்கு பிறந்திருக்கக்கூடிய மகன், தன்னுடைய மனைவி, வேலைக்காரன் எல்லாரையும் சேர்த்து பன்மை சொல்லாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இங்கே நீங்கள் இருங்கள். இன்னி ஆனஸ்து நாரா, நான் ஒரு நெருப்பை பார்த்து விட்டேன். லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸ், அந்த நெருப்பிலே இருந்து நான் ஒரு பந்தத்தை உங்களுக்கு எடுத்து வருகின்றேன். நமக்கு இப்போ நெருப்பு தேவை, குளிர் அடிக்கிறது. அந்த குளிரில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள, நாம் வெப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள, கதகதப்பை ஏற்படுத்திக் கொள்ள நம்மை சுற்றி நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டால் தான் நல்லது.
எனவே நான் அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அது வெளிச்சத்துக்கும் நமக்கு பயன்படும். அல்லது அந்த நெருப்பு எனக்கு கிடைக்காவிட்டாலும் கூட அஜிது அலன் நாரி ஹுதா, நான் அந்த நெருப்பு எங்கே கிடைக்கும் என்பதையாவது அறிந்து கொண்டு வருகின்றேன். அஜிது நான் அடைந்து கொள்வேன், அலன் நாரி அந்த நெருப்பை பற்றிய தகவல்களை, உதா சரியான ஒரு வழியில் சென்று அந்த நெருப்பு பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டு வருகின்றேன் என்று. அந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு வர்றேன், அல்லது நெருப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வர்றேன், அல்லது அந்த நெருப்புக்குரியவர்கள் யார், அவர்களுடைய உதவி நமக்கு கிடைக்குமா என்று பார்த்துக் கொண்டு வருகின்றேன் என்று இப்படியெல்லாம் இதற்கு விரிந்த பொருட்களை நாம் கொள்ள முடியும். மொத்தத்தில் இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் இந்த வார்த்தையை தன்னுடைய மனைவிடத்திலே கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அந்த நெருப்பை நோக்கி செல்கின்றார்கள். இந்த இடத்தில் சென்றதற்கு பிறகு ஃபலம்மா அத்தாஹா, அந்த இடத்துக்கு மூசா நபி அவர்கள் வருகின்றார்கள். வசனம் 11, 12 ஆகிய வசனங்களை பாருங்கள். ஃபலம்மா அத்தாஹா, அந்த இடத்துக்கு, நெருப்பு இருந்த இடத்துக்கு மூசா நபி அவர்கள் வந்தபோது, நூதிய யா மூசா, மூசாவே என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த நெருப்புக்கு பக்கத்தில் மூசா நபி அவர்கள் வந்த சமயத்தில் மூசாவே என்று இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அழைத்தது யார்? அல்லாஹ் அவர்களை அழைத்தான். அழைத்து என்ன சொன்னான்? ஃபஹ்ர் இன்னி அன ரப்புக், மூசாவே நான் தான் உமது இறைவன், நான் தான் உம்முடைய இறைவன். எனவே நான் சொல்லுகிறேன், ஃபஹ்லா அலைக், உம்முடைய 2 கால் அணிகளையும் செருப்புகளையும் நீர் கழற்றி விடுவீராக. ஏனென்றால் இன்னக பில் வாதில் முகத்தசி துவா, துவா என்ற புனிதமான பள்ளத்தாக்கில் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். அங்கிருந்து புறப்பட்டு துவா என்கின்ற புனிதமான ஒரு பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள். அந்த பள்ளத்தாக்கில் நுழைய போறீங்க, செருப்பை கழட்டுறீங்க, ஏனென்றால் அது புனித பள்ளத்தாக்கு என்று எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இறைத்தூதர் மூசா நபி அவர்களுக்கு சொன்னான் என்று இந்த 11, 12 ஆகிய வசனங்கள் நமக்கு கூறுகின்றன. இப்போது நாம அந்த நெருப்பு என்ன நெருப்பு, செருப்பை ஏன் அல்லாஹ் கழற்ற சொன்னான் என்ற இந்த 2 கேள்விகள் இந்த இடத்தில் எழுகின்றன. அந்த நெருப்பை பற்றி பொதுவாக நெருப்பு என்பது எப்படி இருக்கும், நெருப்பின் தன்மைகள் என்ன என்பதை விளக்கி சொல்லக்கூடிய பேரறிஞர் ராசி, ஃபக்ருத்தீன் ராசி அவர்கள் சொல்லுகிறார்கள், 4 வகைப்படும் நெருப்பு. நெருப்பு என்பது 4 வகைப்படும். ஒன்று, அந்த நெருப்பு தனக்குள் எது போடப்படுகிறதோ அல்லது தனக்கு பக்கத்தில் எது இருக்கிறதோ அதை தின்னும், ஆனால் பருகாது. தின்னும் பருகாது. உதாரணத்துக்கு உலகத்தின் நெருப்பை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கிறது அல்லவா, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளையாட அது தின்றுவிடும், அழித்துவிடும், ஆனால் பருகாது. நீர் இருந்தால் நீரை பருகாது, நீருக்கு இது பலியாகும். இது உலகத்தின் நெருப்பு. இன்னொரு நெருப்பு தஷ்ரபு வலா தஅகுலு, அது பருகும் ஆனால் தின்னாது. அந்த நெருப்பு எதிலே இருக்கிறது என்று கேட்டால் வஹிய நாரு ஷஜரா, மரத்தில் ஒரு நெருப்பு இருக்கிறது. எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்துக்குள் ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த மரத்தில் இருக்கின்ற நெருப்பு நீரை பருகும், பருகி எடுத்துக்கொள்ளும், அந்த மரத்தை வளர்க்க. ஆனால் எதையும் தனக்கு பக்கத்தில் இருப்பதை அந்த மரம் எடுத்து உண்ண போவதில்லை. என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ் நகர் எல்கேஎஸ் என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் எல்கேஎஸ். கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் எல்கேஎஸ். எழிலென மின்னும் வைர நகை டி நகர் எல்கேஎஸ். எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ். தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். இது மரத்தில் இருக்கின்ற நெருப்பு தான் இந்த வேலையை செய்கிறது என்கிறார் இமாம் ராசி அவர்கள். இதற்கு என்ன சான்று, ஏதாவது ஆதாரம் இருந்தால் நாம்
உறுதியாக நம்பலாம் என்று கேட்பீர்கள். ஆனால் அந்த ஆதாரத்தை இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி குறிப்பிடுகிறார்கள். அல்லதி ஜஅல லக்கும் மினஷ் ஷஜரில் அக்பரி நாரன். அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் சூரா யாசீனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஜஅல லக்கும் மினஷ் ஷஜரில் அக்பரி, பச்சை பசுமையான மரத்தில் இருந்து உங்களுக்கு அவன் நாரா, நெருப்பை அமைத்தான். ஜஅல லக்கும் மினஷ் ஷஜரில் அக்பரி நாரன். எனவே மரத்தில் நெருப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த வசனத்தை சான்றாக காட்டுகிறார்கள். மூன்றாவது வகை நெருப்பு என்னவென்றால் லா தஅகுலு வலா தஷ்ரப். அந்த நெருப்பு உண்ணாது பருகாது, ரெண்டு வேலையும் செய்யாது. அது என்ன நெருப்பு என்று கேட்டால் அதுதான் இறை தூதர் மூசா நபி அவர்கள் பார்த்த நெருப்பு. நான்காவது வகைப்பட்ட நெருப்பு தஅகுலு வ தஷ்ரபு, அது உண்ணும் பருகும். அது என்ன நெருப்பு என்று கேட்டால் வஹிய நாருல் மேதா, இறைப்பையில் இருக்கக்கூடிய நெருப்பு. இறைப்பையில் இருக்கக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு தண்ணியை குடிக்கும், உள்ள போடக்கூடிய சாப்பாடுகள் அது செமிக்க வைக்கும். இது இறைப்பையில் இருக்கின்ற சூடு என்கிற நெருப்பு. அதான் உடல் சூடுன்னு சொல்கிறோம் அல்லவா, அது. எப்படி 4 வகையாக பிரிக்கின்றார்கள். மொத்தத்தில் அவர்கள் சொல்ல வருவது இறை தூதர் மூசா நபி அவர்கள் பார்த்த நெருப்பு இருக்கிறதே, அது உண்ணாது, அது பருகாது, அது கண்ணியம் வாய்ந்த ஒரு நெருப்பு, வழிகாட்டுவதற்காக வேண்டி தரப்பட்ட நெருப்பு. இதே போல நெருப்பின் வேறு சில வகைகளையும் சொல்லி காட்டுகிறார்கள். என்னவென்றால் சில நெருப்பில் ஒளி இருக்கும். நாருன் லஹா நூறும், நெருப்பில் ஒளி இருக்கும். இறை தூதர் மூசா நபியினுடைய அந்த அவர்கள் பார்த்த அந்த நெருப்பில் ஒளி இருந்தது. அது யாரையும் எரிக்கக்கூடிய நெருப்பு அல்ல. பிலா ஹரகத்தின், எரிக்காமல் வெறும் ஒளியை மட்டும் பாய்ச்சுகின்ற நெருப்பைத்தான் இறை தூதர் மூசா நபி அவர்கள் பார்த்தார்கள். இன்னொரு வகை நெருப்பு ஹரகத்துன் பிலா நூர், அது ஒளி தராது, வெறும் எரிக்கின்ற வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கும், அழிக்கின்ற வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கும், அது வெளிச்சம் தராது. அதற்கு உதாரணம் நரகத்தின் நெருப்பு. நரகத்தின் நெருப்புக்கு வெளிச்சம் கிடையாது, அது வெறும் அழிக்கின்ற வேலையை மட்டும் தான் செய்யும். அடுத்து மூன்றாவது வகை நெருப்பு அல் ஹரகத்து வன் நூறு, அதிலே எரிக்கும் தன்மையும் இருக்கும், வெளிச்சம் தருகின்ற தன்மையும் இருக்கும். அது உலகத்தின் நெருப்பு. உதாரணமாக நாம பயன்படுத்தக்கூடிய உலகத்தின் நெருப்பு இருக்கிறது அல்லவா, அதை வச்சு வெளிச்சமும் அடைய முடியும், பத்த வச்சா நெருப்பு வெளிச்சமாகும். ஒரு பொருளை எரிக்கவும் அதை பயன்படுத்த முடியும். இது உலகத்தின் நெருப்பு. நான்காவது லா ஹரகத வலா நூர், அது எரிக்கவும் செய்யாது, வெளிச்சமும் தராது. அப்படிப்பட்ட நெருப்பு ஒன்று இருக்கிறது. அது என்ன நெருப்புன்னு கேட்டா மரத்தில் இருக்கின்ற நெருப்பு. மரத்தில் நெருப்பு இருக்கிறதா? இருக்கிறது என்பதற்கு சூரா யாசீனில் உள்ள வசனத்தை நாம் பார்த்துக் கொள்ள முடியும். இப்படி நெருப்பு 2 கூறுகளாக பிரிகின்றன. ஒவ்வொரு கூறிலும் 4 வகைப்பட்ட நெருப்புகள் இருப்பதாக பேரறிஞர் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி அவர்கள் தன்னுடைய விரிவுரையிலே சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் என்னவென்றால் இறை தூதர் மூசா நபி அவர்கள் பார்த்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு? அதற்கு எரிக்கும் தன்மை இல்லை, வெளிச்சம் காட்டும் தன்மை மட்டும் இருந்தது. மூசா நபி அவர்கள் பார்த்த அந்த நெருப்பு அது உண்ணாது, பருகாது. உண்ணும் தன்மையும் அதற்கு கிடையாது, பருகும் தன்மையும் கிடையாது. அப்படிப்பட்ட நெருப்பைத்தான் இறை தூதர் மூசா நபி அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்த நெருப்பு ஒரு வித்தியாசமான நெருப்பு, உலகத்தின் நெருப்பை போன்றது அல்ல. அதனால் தான் இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஏதோ ஒரு நெருப்பை பார்க்கிறேன். இந்த நாரன் என்பதற்கு ஏதோ ஒரு வகையான நெருப்பை நான் பார்க்கிறேன். லஅல்லி ஆதீகு மின்ஹா பிகபஸ் அவ் அஜிது அலன் நாரி ஹுதா. இரண்டாவது நார்ல பாருங்க அன்னார்னு அலிஃப் லாம் இருக்கும். அல்லது அந்த நெருப்பு எங்கே கிடைக்கும் என்று நான் பார்த்துவிட்டு வருகின்றேன் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகின்றான், உங்களுடைய காலணிகளை, செருப்புகளை நீங்கள் கழற்றி விடுங்கள் என்று. இப்போ அது புனிதமான பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய காலணிகளை கழற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், செருப்பை கழட்டுங்கள். இந்த உத்தரவு தான் இறை தூதர் மூசா நபிக்கு இறைவனின் புறத்திலிருந்து வந்த முதல் உத்தரவு. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் ஜபலுன் நூர் என்கின்ற அந்த ஹிரா மலையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி குகையில் இருந்த நேரத்தில், ஒளி மலையின் உச்சியில் இருந்த நேரத்தில்
அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டான் அல்லவா, நீங்கள் நபியாக ஆகிவிட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் இதை ஓதுங்கள் என்று சொன்னான். ஓதுங்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடப்பட்ட முதல் கட்டளை என்பது போல இறைத்தூதர் மூசா நபி அவர்களுக்கு இடப்பட்ட முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் செருப்பை கழற்றுங்கள் என்பதுதான். இதுதான் அல்லாஹ்வுடைய முதல் உத்தரவு. இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் நெருப்பை பார்த்தார்கள் அல்லவா, அந்த நெருப்பை பார்த்தல் என்கிற அந்த நிகழ்வு அவருடைய வாழ்வின் ஒரு திருப்பு முனை, ஒரு முக்கியமான கட்டத்துக்கு அவர்களை அந்த நெருப்பு அழைத்து கொண்டு போகிறது. இந்த வசனத்தை வைத்து பேரறிஞர் ரதுகம் ஷர்காவி தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். நஹனு நஸல்னா அலைக் என்கின்ற அந்த நூல், நஹனு நகுஸ் அலைக் என்கிற நூலிலே சொல்கின்றார், இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் அந்த நெருப்பை பார்த்தது அவருடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த நெருப்பு என்பது ஒரு இண்டிகேஷன், ஒரு வழிகாட்டுதல். என்னவென்றால், மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் விளக்காக இருக்க போகிறீர்கள், அநீதிக்கு எதிரான நெருப்பாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். அநீதிகளை பொறுத்த அளவில் நீங்கள் நெருப்பு, பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்த அளவில் நீங்கள் வெளிச்சம், விளக்கு. நெருப்பின் இரண்டு தன்மைகளும் உங்களிடத்தில் இப்போது வரப்போகிறது. இன்று முதல் நீங்கள் ஒரு நெருப்பாக ஆகப் போகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நெருப்பின் மூலம் உணர்த்தினான் என்று சொல்லிவிட்டு மேலும் அவர் சொல்கின்றார், நீங்கள் உலகத்தில் சர்வசாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். திடீரென்று உங்கள் காதுகளில் ஒரு நல்ல அறிவுரை வந்து விழும். அந்த அறிவுரை உங்களுக்காகவே சொல்லப்பட்டதை போல இருக்கும். திடீரென்று உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதரை இறைவன் கொண்டு வந்து முன்னால் நிறுத்துவான். நீங்கள் தற்செயலாகத்தான் அவரை பார்த்திருப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு பெரும் காரணமாக அமைந்துவிடும். இதே போலத்தான் இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் அந்த நெருப்பை பார்த்த நிகழ்வையும் நாம் பார்க்க வேண்டும் என்று அதுகம் ஷர்காவி சொல்லி காட்டுகிறார். இப்போது நாம ஏன் மூசா நபி அவர்கள் செருப்பை கழற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறினான் என்றால், இதற்கு பேரறிஞர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய விரிவுரையில் ஒரு 4-5 வகையான விளக்கங்களை இதற்கு எடுத்துரைக்கின்றார்கள். முதலாவது, திருமிதி என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். சில அறிவிப்பாளர்கள் அது பலவீனமான ஹதீஸ் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் பேரறிஞர் இப்னு கஸீர் அவர்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனித பள்ளத்தாக்குக்கு நெருப்பை தேடி போனார்கள் அல்லவா, அப்போது அவர்கள் கடும் குளிர் அடிக்கக்கூடிய காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் அணிந்திருந்த ஆடை கம்பளி ஆடை, அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பா கம்பளி ஜுப்பா, அவர்கள் அணிந்திருந்த தொப்பி, தலைக்கு ஒரு கம்பளி தொப்பி அணிந்திருந்தார்கள், அது கம்பளி. அவர்கள் அணிந்திருந்த பேண்ட் கீழாடை, அதுவும் கம்பளி ஆடை. அவருடைய செருப்பு, அதுவும் குளிரை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது தோலினால் தயாரிக்கப்பட்ட காலணி. அந்த தோலினால் தயாரிக்கப்பட்ட அந்த காலணி இருக்கிறதே, அது செத்துப்போன கழுதையின் தோலால் தயாரிக்கப்பட்டிருந்தது. முறைப்படி அறுக்கப்பட்ட கழுதை அல்ல. ஆகையினால் அது அசுத்தமானது, அசுத்தமான தன்மை கொண்டது. எனவே இதை கழற்றிவிட்டு நீங்கள் புனித இடத்துக்கு வாருங்கள். அல்லாஹ் சொல்வது என்ன? செருப்பை கழற்றுங்கள். ஏனென்றால் ஏனென்றால் நீங்கள் புனித பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர்கள். எனவே புனிதமான இடத்துக்கு வருகின்ற போது நஜீஸோட வரக்கூடாது என்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் அப்படி சொன்னான் என்று கூறுகின்றார்கள். மற்றொன்று என்னவென்றால், அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான பூமிக்கு நீங்கள் வருகின்றீர்கள், எனவே செருப்பை கழட்டுங்கள்னு சொல்லியிருக்கிறான். எனவே செருப்பை கழட்டுவதற்கு காரணம் அந்த புனித இடம் என்பதுதான், அந்த காரணம் அதுதான். ஆனால் அந்த செருப்பு அசுத்தமாக இருந்தது என்ற ஒரு காரணமும் இல்லை. செருப்பு அசுத்தம் எல்லாம் கிடையாது. ஒரு நபி அப்படி எல்லாம் கவனக்குறைவா இருக்க மாட்டாங்க. மாறாக அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், புனித பள்ளத்தாக்குள்ளே நீங்கள் வருகின்றீர்கள், அந்த புனித பள்ளத்தாக்கினுடைய மண்ணு கல்லு இதெல்லாம் நேரடியா உங்க காலில் படட்டுமே, எதுக்கு நீங்க செருப்பு அணிஞ்சுக்கிட்டு வர்றீங்க? அதனால அதை நீங்கள் குளிர் அடிச்சாலும் பரவாயில்ல, மற்ற துணியெல்லாம் கழட்டி போடுங்கன்னு சொல்லல, காலணியை மட்டும் கழட்டி போட்டு வாங்க, குளிர் அடிச்சா பரவாயில்ல, நீங்க தாங்கிக்கிடுங்க, அந்த கல்லும் மண்ணும் உங்க காலில் படட்டும். ஏனென்றால் அது ஒரு புனித இடம் என்பதை தமுசு கதமாஹு துர்பத்தல் வாதி, அந்த பள்ளத்தாக்கினுடைய புனித பள்ளத்தாக்கின்
மண்ணெல்லாம் உங்கள் காலில் பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அப்படி சொன்னான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த கருத்தை சொல்பவர்கள் யார் என்றால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கருத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அதற்கடுத்து மூன்றாவது ஒரு கருத்து என்னவென்றால், அல்லாஹ் தஆலா செருப்பை கழட்ட சொன்னதற்கு காரணம், நீங்கள் இறைவனிடத்தில் உரையாட போகிறீர்கள். இறைவன் உரையாடிட்டான், இன்னி அன ரப்புக், நான் தான் உங்கள் ரப்பு, செருப்பை கழட்டுங்கிறான். நான் சொல்ற செருப்பை கழட்டுங்க. அப்ப இறைவனிடத்தில் பேசத்தான் போகிறீர்கள். இறைவனிடத்தில் பேச போகின்ற நேரத்தில் பணிவை வெளிப்படுத்தும் வகையில் செருப்பை கழட்டிவிட்டு வாங்க. செருப்பை கழட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்தை மதிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம செருப்பு போடுவோமா? சில பேர் போடுவாங்க, வீட்டுக்குள்ள போடுறதுக்கு தனி செருப்பு வச்சு தான் போடுவாங்க. அதனுடைய கால் அந்த வீட்டுடைய கீழே போட்டுக்கக்கூடிய இந்த மார்பிளுடைய குளிர் நமக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதற்காக வெளியில யூஸ் பண்ற செருப்பை வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண மாட்டோம் என்றால் அந்த வீட்டை மதிக்கிறோம் என்பதனால. அதே மாதிரி பணிவை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் அந்த செருப்பை கழட்டிவிட்டு வாருங்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இது மூன்றாவது விளக்கம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனாவில் வாகனத்தில் பயணிக்க மாட்டார்களாம், தரையில் தான் நடந்து போவார்களாம். ஏனென்றால் அவர்கள் 2ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த தலைமுறை. ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் நடந்து சென்ற அந்த பூமியில் நம்முடைய கால்கள் பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு விருப்பம் என்று அதை நாம மூசா நபிக்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றான் என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல புனிதமான இடங்கள், உதாரணமா கபிரிஸ்தானுக்கு போறோம், மண்ணறைக்கு போறாங்க, செருப்பு அணியக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் இப்னு ஹஸாசியா என்ற நபி தோழருக்கு சொல்கின்றார்கள், இது போன்ற மண்ணறைகளுக்கு நீங்கள் வருகின்ற போது செருப்பு அணிந்து கொண்டு வர வேண்டாம் என்று. அப்ப இந்த மாதிரி மதிக்கக்கூடிய இடங்களுக்கு செருப்பு இல்லாமல் போவோம், அதனால மூசா நபியை செருப்பை கழற்றி விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கூறினான் என்று. இன்னொன்று, உங்களுடைய 2 செருப்பையும் கழற்றி விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்கு காரணம், செருப்பு என்பது மனைவி பிள்ளை என்கின்ற ஒரு குறியீட்டு சொல்லது. அவர் அல்லாஹ் மனைவியும் பிள்ளையும் செருப்புக்கு மதிச்சுட்டானான்னு கேட்கக்கூடாது. செருப்பு என்பது ஒரு கண்ணியமான பொருளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்போட தான் தொழுதிருக்காங்க. அதுல நஜீஸ் இல்லாத சமயத்துல ஒரு மனிதனுடைய கால்களை பாதுகாக்கிறது. அதுபோல ஒரு மனிதனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவனுடைய அந்தஸ்தை பாதுகாக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு விளக்கத்தையும் பேரறிஞர் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய சான்று என்னவென்று சொன்னால், உதாரணத்துக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கலை இருக்கிறது, ரொம்ப நுட்பமான கலை இஸ்லாத்தில். அதுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு, அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கலை, அந்த கலையினுடைய ஒரு பாடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் மன்றா அன்னஹு லாபிசுன் நலைனி, ஒரு மனிதன் செருப்பு அணிந்திருப்பதை போல கனவு கொண்டால், செருப்பு அணிவதாக அவன் கனவு கண்டான், 2 செருப்பையும் காலில் மாற்றான் என்பதை போல அவன் ஒரு கனவை கண்டான் என்றால், அவன் கூடிய சீக்கிரத்தில் திருமணம் செய்வான் என்று பொருள். அப்ப திருமணம், மனைவி, பிள்ளைகள் என்பதெல்லாம் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காட்டக்கூடியது, சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு அந்தஸ்து வரப்போகிறது என்பதை காட்டக்கூடியது. ஒரு மனிதன் செருப்பு அணிந்து கொண்டு நடப்பதுதான் அவனுக்கு கண்ணியம். இதன் மூலம் நீங்கள் செருப்பை கழற்றிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்கு ஆன்மீக ரீதியான சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்னவென்றால், உங்களுடைய மனைவி, உங்க பிள்ளைங்க இந்த கவனத்தை எல்லாம் முழுமையாக விட்டுருங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், அவர்களுக்கு குளிரில் இருந்து அவர்களை காக்க, அவர்களுக்கு வழிகாட்ட நெருப்பு தேவை என்று இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அந்த எண்ணத்தை விட்டுருங்க, நீங்கள் வேறொரு பெரிய லட்சியத்துக்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், வாருங்க, உங்கள்கிட்ட நான் பேசுறேன், செருப்பை கழற்றுங்கள் என்பது குடும்பத்தை பற்றிய கவலையை விட்டு விடுங்கள் என்பதை அல்லாஹ் அப்படி சொன்னான் என்றும் இப்படி நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்ட் ஸ்ரீநகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை ஸ்ரீநகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை ஸ்ரீநகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை ஸ்ரீநகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. ஸ்ரீநகர் LKS கோல்ட் ஹவுஸ்.